இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். ଜୟ ଜଗନ୍ନାଥ। ଆଜି ମଧୁରେ ଫେମସ୍ है ना ପାନ ପରାଠା କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ତ ବଢିଆ ଟେଷ୍ଟ ବି ଆସିବ। ମଇଦାର କରିବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ କେମିତି କରୁଛି ସେ ସିମ୍ପଲ ଟିପ୍ସ ଆଣ୍ଡ ଟ୍ରିକ୍ସ ଫଲୋ କରିବ ତ ସେମିତି ବଢିଆ ଆସିବ। ମୁଁ ବି ଏଇଟା ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ ଟ୍ରାଏ କରୁଛି फिर भी ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିଛି। ऑलरेडी पहले पुराना वीडियो ना मटन सालना ना मु अपडेट करछि ये संगरे बन परोटा कांबिनेशन ना बढ़िया रोइबो मधुரை ஃபேமஸ் பன் பரோட்டா தான் பண்ண போறேன் ஆல்ரெடி மட்டன் சால்னா நான் அப்டேட் பண்ணிருக்கேன் அதுவும் இதுவும் ஒரே நாள் தான் பண்ணேன் எப்படி பண்றோம் அப்படினு சொல்லிட்டு நம்ம வீட்ல பண்ற ஸ்டைல்ல தான் செம்ம சூப்பரா இருந்தது டேஸ்ட் நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் ஒரு சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணோம்னாவே செம்மையா இருக்கும் எந்த கப்ல வந்து மைதா மாவு எடுத்துக்கிறோமோ அதே கப் வந்து தண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் பால் கொஞ்சம் கொஞ்சமா உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் போட்டுக்கணும் நான் ஈஸ்ட் எதுவும் மிக்ஸ் பண்ணல சோடா மாவு எதுவுமே போடல இந்த இதுவும் மட்டும் போட்டுட்டு தான் நான் அதை வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சாவே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சாவே அது நல்லா சாஃப்ட்னஸா இருக்கு ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு பரோட்டா சாப்பிடவும் நல்லா இருக்கு मैदा यूज करछि मैदार गोटे कप मैदार हाफ कप ना सेम पानी यूज करबा पे दरकार मैदा गोटे कप मेजरमेंट रे हम पानी भी गोटे कप रे करेक्ट रोइबो मैदा मैदा संगरे टिके लूण गोटे स्पून शुगर मु ईस्ट किछि मिक्स करनांदी आ बेकिंग सोडा भी मिक्स करनांदी कीरे टिके फास्ट पोकिकी तापर बोलो मिक्स करबा पे दरकार गोटे कप मैदा पे गोटे अंडा यूज करछि अंडा पकी यूज करबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो अंडा पकी बोलो मिक्स करबा पे दरकार आ ऑलरेडी कीरे पकी भी टिके मिक्स करके रखुछि तापर अंडा बोलो मिक्स होइला टाइम रे पानी पकी टिके मिक्स करबा पे दरकार टिके टिके சக்கரை கொஞ்சம் போடணும் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு பால் வந்து நான் ஒரு கப் மைதாக்கு அதுல 1/4 கப் பால் கொஞ்சம் ஊத்தி மிக்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு கப் நான் யூஸ் பண்ற அந்த கிண்ணத்துக்கு வந்து ஒரு முட்டை மட்டும் நான் யூஸ் பண்ணிருக்கேன் முட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு பேக்கிங் பவுடர் ஈஸ்ட் எதுவுமே போடாம முட்டை போட்டோம்னாவே போதும் நல்லா சாஃப்டா வரும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணோம் இது நல்லா பிசையறதுல தான் இதோட பரோட்டாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நம்ம சாப்பிட போறோம்னா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஆட்டா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் மைதாவை அது நல்லா உப்பி வந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம ரொட்டி வந்து அந்த பன் பரோட்டா உருட்டுறதுக்கு இது பண்ணோம் நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்து ஈஸ்ட் போடுவாங்க வாட்டர்ல எல்லாம் ஆனா நம்ம ஈஸ்ட் போடாம அதுக்கு முட்டை மட்டுமே போட்டு போடணும்னா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டுல பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க ஹோட்டல்ல வந்து நல்லா சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் பவுடர் போட்டுருவாங்க நான் நல்லா அடிச்சு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு மேல ஒரு துணியில நல்லா ரவுண்டா புடிச்சிட்டு துணியில மூடி வச்சுட்டேன் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ବୋଲ ମିକ୍ସ କରିକି ମ୍ୟାକ୍ସିମମ୍ ହାଫ୍ ଆନ୍ ଆୱାର ବୋଲ ମିକ୍ସ କରିଛି ମୁଁ ତାପରେ ମଇଦା ନା ଏମିତି ତେଲ ଟିକେ ଉପରେ ବୋଲ ମିକ୍ସ କରିକି तापर कपड़ा कवर करके 2 आवर्स रखिबा पे दरकार होटल रे ना वनस्पति नहीं तो डालडा यूज करिवो हम डालडा यूज करिबा पे दरकार नहीं सॉफ्टनेस पे तेल ना घी नहीं तो तेल यूज करिबा टाइम रे बोलो रहबा घर खाइबा पे हम डालडा यूज करिबा बोलो नहीं तेल टिके पकी गोटे कपड़ा रे कवर करके 2 आवर्स रखिबा पे दरकार एटा நல்லா சாஃப்டா ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி நம்ம வந்து பரோட்டா எப்பாவது ஒரு வாட்டி தான் நம்ம பசங்களுக்கு பண்ணி தர போறோம் மைதா வந்து நல்லது இல்லை ஆனா ஹோட்டல்ல வாங்குறத விட அது வீட்டுல செஞ்சாவே செம்ம சூப்பரா இருக்கும் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு மைதா எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க அது ஒரு கத்தி வச்சு கட் பண்ணோம்னாவே கரெக்டா வந்துடும் ஒரு பீஸா நம்மளுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அவ்வளவு கட் பண்ணலாம் 2 ஹவர்ஸ் ಹೇಗಲ್ಲ ಮೈದಾ ಕೆತ್ತೆ बढ़िया सॉफ्ट होची देखंतु हम केते केते राउंड राउंड करी बना शेप दरकारना सेट टाइप रे बन परोटा வந்து मैक्सिमम बडो रोइबो नै छोटो छोटो रोइबो से बन टाइप रोइबो हम एतिकी दरकारना सेट सेमती छोटो छोटो रोल करिबा पय दरकार एमिति रोल करिकि गोटे साइज करेक्ट रोइबो गोटे गोटे परोटा के तेल बेसी यूज करिबा पय दरकार तेल नैते घी यूज करिबा टाइम रे ठीक रोइबो மைதா 2 ஹவர் ஆன உடனே அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்திலேயே கட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு எவ்வளவு வேணுமோ அது மாதிரி கரெக்டா இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சாவே கரெக்டா இருக்கும் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போறோம் நான் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் மேலே கரெக்டா நம்மளுக்கு எத்தனை வேணுமோ அது மட்டும் நான் கரெக்டா கட் பண்ணி வச்சுட்டு அதுல நான் எண்ணெயும் நெய்யும் நல்லா பூசிட்டேன்
டெயில்ஸை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுலேயே வந்துட்டு நம்ம பண்ணலாம். இல்லைன்னா ரொட்டி உருட்டுற இதுலேயே வரும். அது கரெக்டாக நம்ம கையோட அந்த பாம் இருக்குல்ல அதை வச்சு அழுத்தினாவே கரெக்டாக சாஃப்டாக வந்துடும். आटा सॉफ्ट रोइबो तेल टिके बोलो मिक्स करिकी तापर हाथ रे एमिति करिबा पई दरकार से करेक्ट पतला से पसिबा टाइम रे से मधुर रे ना बढ़िया तांक हाथ रे एमिति एमिति तोरिकी मारिबो मु ट्राई करछि मत जगह भी छोटो अछि आम करेक्ट रे सेमति मारिबा पई आसीबने सेट पे बेसी पतला रे गोटे टाइम मु एमिति भी ट्राई करछि तापर पतला रे रोटी रे बड़ी पतला करिकी राउंड करिकी सेमिति रोल टाइप रे मिक्स करिकी रखिबा टाइम रे बढ़िया आसुछि बन परोटा நம்ம வந்து மதுரையில் இருக்கிற மாதிரி அந்த ரொட்டி பரோட்டா வீசுவாங்கல்ல அது வந்து நமக்கு சரியா வராது. அது வேற நான் வச்சிருந்த இடமும் கொஞ்சம் சின்னது இருந்தாலும் நான் ட்ரை பண்ண ஒரு வாட்டி கரெக்டா கொஞ்சமா வந்தது. நான் ரொம்ப சின்ன சின்னதான் பண்றதுக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு அந்த வந்ததையே கரெக்டா ரிப்பன் மாதிரி பண்ணிட்டு அதை ஃபுல்லா ரவுண்டா சுத்தி வச்சேன் நான். இன்னொரு டைம் வந்து ரொட்டி கட்டை வச்சுட்டு மேலே உருட்டிட்டு அதையே கரெக்டா ரவுண்டா சுத்திட்டு இந்த மாதிரி சுத்திட்டு ரிப்பன் மாதிரி நெய் வச்சு கரெக்டாக வச்சுட்டோம்னாவே மறுபடியும் ஒரு வாட்டி உருட்ட வேணாம். நம்ம கை உள்ளங்கை வச்சு எப்படி அழுத்திட்டு ரவுண்ட் ஆகிடும். அதை வச்சு எண்ணெயில் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வறுத்தவே பன் பரோட்டா ரெடி ஆகிடும். ଆଉ ଗୋଟେ ଟାଇମ୍ରେ ଏମିତି ରୋଲ୍ କରିକି ବଢ଼ିଆ ଫୋଲ୍ଡ କରିକି ଏମିତି ଟିକେ ଘିଅ ତେଲ ମିକ୍ସ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର. ତାପରେ ଆମ ଗ୍ୟାସ୍ରେ ଦୋସା ତାୱା ହିଟ୍ ହେଇଗଲା ଟାଇମ୍ରେ ଗୋଟେ ଟାଇମ୍ରେ 3-4 ବି ଆମେ କରିପାରିବ. ସେଇଥିପାଇଁ ଛୋଟ ଛୋଟ କରିବ ତ ବନ୍ ପରଟା ବଢ଼ିଆ ରହିବ. ମଧୁରରେ ନା ବେଶୀ ତେଲ ରଖିକି ତେଲରେ ଫ୍ରାଏ କରିକି କାଢ଼ିବ. ମୁଁ ସେମିତି ନାହିଁ ଦୋସା ତାୱାରେ ମିନିମମ୍ ଟିକେ ତେଲ ରଖିକି ଦୁଇଟା ସାଇଡ଼୍ରେ କ୍ରିସ୍ପି କରିକି କରିଦେଲା. ଏମିତି ରୋଟି କରିବ ନା ସେମିତି ବି କରିକି ଆମ ஃபோல்ட் କରିପାରିବ. ரொட்டி உருட்டுற கட்டில் இது மாதிரி மெலிசா உருட்டிட்டு நாலா மடிச்சுட்டு கூட அழகாக ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம். அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். உள்ள காற்றோட மடிக்கிறதால பன் பரோட்டா வந்து கொஞ்சம் பஃப்னு இருக்கும். நம்ம வீட்டில் இதை மாதிரி பண்ணுறது. ஆனால் டேஸ்ட் வந்து சான்ஸே இல்லை. செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மதுரை பன் பரோட்டாவை. ଆଉ ସବୁ ମୁଁ ସେମିତି କରିକି ମିକ୍ସ କରିକି ରଖୁଛି. ତାପରେ ଗୋଟେ ଗୋଟେ ରଖିକି ଏମିତି ପାମ୍ରେ କରେକ୍ଟରେ ଆମେ ପ୍ରେସ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ରାଉଣ୍ଡ ସେପ୍ ଆସିବ. ଏତିକି ରାଉଣ୍ଡ ସେପ୍ ଛୋଟ ଛୋଟ ରାଉଣ୍ଡ ସେପ୍ରେ ସେ பன் பரோட்டானா बढ़िया ରହିବ. பன் டைப்ରେ ସେ ଖାଇବା ପାଇଁ ବି बढ़िया டேஸ்ட் ଆସିବ. ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஷேப்பாக வச்சுட்டு தோசை தவா வந்து சைடில் நல்லா ஹீட்டாக இருந்தது. அதை அப்படியே வச்சோம்னாவே போதும். நம்மளது பரோட்டா ரெடி ஆகிடும். செம்ம சூப்பராக. நான் பெரிய தோசை தவா தான் இருந்தது. அதில் 3 ஒரே டைமில் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஹோட்டலில் வந்து நிறைய ஊற்றிட்டு எண்ணெயிலே பொரிச்சு எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ண வேணாம். மீடியமாக கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சாவே 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். மைதா மாவுன்றதால கொஞ்சம் கரெக்டாக வெந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பசங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ଦୋସା ତାୱା ନା ସେଇଟା ପାଇଁ ଛୋଟ ଛୋଟ ନା ମୁଁ 3ଟା ଗୋଟେ ଟାଇମ୍ରେ ରଖୁଛି. ସିମ୍ରେ ରଖିକି ଧୀରେ ଧୀରେ କରିବା ପାଇଁ ଦରକାର. ଭଲ କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ରେ 2ଟା ସାଇଡ଼୍ରେ ଫ୍ରାଇ ହେବା ପାଇଁ ଦରକାର. ବଢ଼ିଆ ରହିବ. ମଇଦା ନା ସେଇଟା ପାଇଁ ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ଭିତରେ ବି. नहीं तो पिलाମାନେ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଡାଇଜେସନ୍ ପ୍ରୋବ୍ଲେମ୍ ଆସିବ. ସେଇଟା ପାଇଁ ସିମ୍ରେ ରଖିକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର. ମୁଁ ତେଲ ବେଶୀ யூஸ் କରୁନାହାନ୍ତି. மீடியம்ରେ ଟିକେ ପକେଇକି கரெக்டாக கோல்டன் கலரில் ஃப்ரை କରିକି காட்டி வச்சு எண்ணெய் வந்து நிறைய ஊற்றிட்டு பண்ணோன்றதில்ல. மீடியமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வீட்டில் சிம்மில் வச்சு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா 2 சைடும் வந்து கோல்டன் கலராக நல்லா வெந்துச்சு. நம்ம அந்த சுருட்டி வச்சோம்ல அந்த ரவுண்ட் கரெக்டாக வருது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது பன் பரோட்டா. சூடாக இருக்கும். எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும் தட்டிட்டு சால்னா வந்து மட்டன் சால்னா வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது மட்டன் சால்னாக்கும் இந்த பன் பரோட்டாக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ଆଉ 2ଟା ସାଇଡ଼୍ରେ ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ର ବୋଲ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା. ଟିକେ ଟାଇମ୍ ଥଣ୍ଡା ରଖିକି ସେ 2ଟା ସାଇଡ଼୍ରେ ହାତରେ ମାରିବା ପାଇଁ ଦରକାର. ସେ ମାରିବା ଟାଇମ୍ରେ ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ. ହୋଟେଲରେ ବି ସେମିତି କରିବ. 2ଟା ସାଇଡ଼୍ରେ ମାରିକି ତାପରେ ସେ ମଟନ୍ ସାଲ୍ନା ନା ସେଇଟା ପକେଇକି 5 ମିନିଟ୍ସ ସେ ଭିତରେ ସୋକ୍ କରିକି ରଖିକି ଖାଇବ ମଧୁରରେ. ସେମିତି ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଏଇଟା ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ. ଆଉ ମଟନ୍ ସାଙ୍ଗରେ ବନ୍ ପରୋଟା ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ. ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ.
ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ କରନ୍ତୁ। ମଦୁରାଇର ମଟନ୍ ବନ୍ ପରଟା ସାଲନା ଆଉ ବନ୍ ପରଟା ନା ଆଉ ଭେଜ୍ ସାଲନା ସାଙ୍ଗରେ ବି ଆମେ କରିପାରିବ। ଆପଣମାନେ ବି ସେମ୍ ଏମିତି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ମଇଦାରେ କେବେ କେବେ ଗୋଟେ ଟାଇମ୍ ଟ୍ରାଏ କରିବ ତ ଭଲ ରହିବ, ଖାଇବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ ମଟନ୍ ପକାଇବା ଜାଗାରେ ସବୁ ଭେଜିଟେବୁଲ୍ ପକାଇକି ମୁଁ କେମିତି କ'ଣ କ'ଣ ମସଲା ପକାଇଦେଲା ନା ସେ ସବୁ ୟୁଜ୍ କରିକି କରିବା ଟାଇମ୍ରେ ಪ್ಲೈನ್ ಸಾಲ್ನ ಬಿ ವೆಜ್ ಕಾಯಿಗಳು ಬಿ ಸಾಲ್ನ ரெடி କରିପାରିବ. இப்போ மட்டன் போடாம வெஜ் சால்னாவும் நம்ம பண்ணலாம். அது கூட மீல் மேக்கரும் மற்ற வெஜிடபிளும் கட் பண்ணி போட்டுட்டு சேம் மசாலாலாம் நான் என்னென்ன யூஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணோம்னா வெஜ் சால்னாவும் ரெடி ஆகிடும். இந்த பன் பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள். நான் வந்து மட்டன் சால்னா தான் பண்ணேன். சரி எப்பாவது ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணுறோம், செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் என்னைக்காவது ஒரு நாள் சண்டே டைமில் இந்த மாதிரி ஸ்பெஷலாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைब பண்ணுங்கள். ଆପଣ ମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ।